ஓ முருகா, வெற்றிவேல் முருகா, எனது அன்பு பிள்ளையே, நம்பிக்கையோட என் வேலை தொட்ட உன் வாழ்க்கையில இனி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்க போகுது. நீ என் கிட்ட வச்ச வேண்டுதலையும் இன்று இரவுக்குள்ளாகவே நான் நிறைவேற்ற போறேன். நீ வெற்றி பெறுவதற்கான காலம் நெருங்கி வந்து விட்டது என் செல்வமே. உன் பொறுமைக்கு பரிசாகத்தான் உன் கஷ்டங்களை எல்லாம் போக்கி என் வேல் கொண்டு உன் வினைகளை தீர்த்து உன் சந்தோஷத்திற்கான பொக்கிஷத்தை வாழ்க்கையில ஒப்படைக்க போறேன். இத்தனை நாளாக நான் உன் கூட இருந்தும் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நினைச்சு நீ வருத்தப்பட்டதன? முருகா முருகா, நான் உன்னையே நம்புறேன். ஆனா என் வாழ்க்கை இன்னும் மாறவே இல்லைன்னு நீ கவலைப்பட்டதெல்லாம் இப்போ முடிய போகுது. உன்னை ஒதுக்கி வச்சவங்க முன்பாக நீ தலை நிமிர்ந்து நடக்க போற. நீ எதிர்பார்த்து நடக்காம போன விஷயமெல்லாம் இப்போது அற்புதமா அழகாக நடக்க போகுது. உன்னை யார் ஒதுக்கி வச்சாலும் யார் வெறுத்து வச்சாலும் நான் உன்னை விட்டு விலக போறதில்ல. அதே போல உன்னை கைவிடவும் மாட்டேன். உன்னை சுத்தி இருக்கிற எல்லா உறவுகளிடமும் போய் சொல்லு, என் அப்பன் முருகன் எனக்காக இருக்காருன்னு. நீ எதையெல்லாம் இழந்தியோ அது எல்லாமே இப்போ உன்னை வந்து சேரப்போகுது என் பிள்ளையே. உன் கஷ்டங்களை தீர்ப்பதற்காக உன் அப்பன் முருகன் நானே உன்னை தேடி வந்துட்டேன். இந்த இறுதி வாய்ப்பை மட்டும் சரியாக பயன்படுத்திக்கிட்டீனா, நம்பிக்கையோட என் வேலை தொட்டினா, இந்த அற்புத வேல் அதிர்ஷ்ட வேல் என்பது உன் வாழ்க்கைய அற்புதமாகவும் அதிர்ஷ்டமானதாகவும் மாற்றி அமைச்சிடும். ஆத்துக்குள்ள தண்ணில மரக்கட்டைய போட்டா எப்படி மிதக்குமோ அதே போல உன் மனசும் மிக இலகுவானதாக இருக்கட்டும். கஷ்டப்பட்டு எல்லா பாரத்தையும் தூக்கி மனசுக்குள்ள சுமந்துக்கிட்டு எடை தாங்க முடியல, மன பாரம் தாங்க முடியலன்னு மன உளைச்சலுக்கு ஆளாகாதே. எல்லாமே நான் விட்ட வழிதான், எல்லாமே நான் காட்டுற பாதைதான்னு புரிஞ்சுக்கோ என் செல்வமே. என்ன நடந்தாலும் நீ கலங்க கூடாது. நீ படுற கஷ்டங்களை எல்லாம் என்கிட்ட சொல்லி கண்ணீர் வடிக்கிறாய் தானே. நிச்சயமாக உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை நான் உனக்கு கொடுக்கிறேன். நீ எல்லாத்தையும் எப்படி சமாளிச்சு வெளிவரணுங்கிறதையும் நான் உனக்கு நிச்சயமாக உணர்த்துவேன். உன் மனதை புரிந்து கொள்ளாமல் நடப்பவர்கள் எல்லாம் கூடிய சீக்கிரமே உன்னை புரிஞ்சுக்குவாங்க. நீ அனுபவிக்கிற எல்லா துன்பங்களும் தீர்ந்து போய் உன் கர்ம வினைகள் கரைந்து காணாமல் போய் நீ அழகாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்வதற்கேற்ற நேரம் வந்துடுச்சு. முதல்ல அமைதியையும் பொறுமையையும் பழகிக்கொள். முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டு அமைதியாக உன்னுடைய வேலைகளை மட்டும் செஞ்சுக்கிட்டு நல்லது நடக்கும்னு பொறுமையாக காத்திருந்தால் உன்னை சுத்தி நடக்கிற எல்லாமே உனக்கு சாதகமாக நிச்சயமா நடக்கும். இப்போது நீ வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலைகளை நான் உருவாக்குறேன் என் செல்வமே. அமைதியை உனக்குள் இருந்து பல மடங்காக நான் வெளிக்கொண்டு வரப்போறேன். நீ உன் மனசை அமைதியா வச்சுக்கிட்டீனா உன்னை சுத்தி இருக்கிற மற்றவர்களிலும் மன மாற்றம் வரும். உன்னுடைய அமைதியை உன்னால் மட்டும்தான் கொண்டு வர முடியும், அதை மற்றவங்களால முடியாது. அடுத்தவங்க 1000 தப்பு பண்ணட்டும், 1000 விஷயங்களை தவறா உன்னை நோக்கி சொல்லட்டும், ஆனா அமைதியையும் பொறுமையையும் நீ உனக்குள்ள வச்சுக்கிட்டீனா எல்லா தீய விஷயங்களும் எல்லா தீய மனிதர்களும் தானாகவே காணாமல் போவார்கள் என் செல்வமே. உன் விழியோரம் கண்ணீர் வந்ததுனா இந்த முருகப்பெருமான் நானே கண் கலங்கி போயிடுவேன். வேண்டுதல் நிறைவேறல, நினைச்சது நடக்கல, வாழ்க்கையே கஷ்டமா இருக்கே நினைச்சு கண் கலங்காதே. நிச்சயமா உன் அப்பன் முருகன் நான் உன்னை காப்பாத்துறேன். உன் கண்ணீரை துடைக்கும் வரையிலும் உன்னோட கஷ்டத்தை போக்கும் வரையிலும் எனக்கு ஓய்வு கிடையாது என் செல்வமே. முருகா முருகான்னு என் நாமத்தை மட்டும் நீ சொல்லிக்கிட்டு கூடிய சீக்கிரமே நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த எல்லா விஷயங்களிலும் உனக்கான வெற்றியை நான் கொடுக்கிறேன். இவ்வளவு நாளாக நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அது இப்போது நிறைவேறப் போகுது. உன் வாழ்க்கையே இனி இன்பமயமாக மாறப்போகுது. நான் உன் கூட இருக்கும்போது நீ கவலைப்படாதே என் செல்வமே. நல்லது நிச்சயமாக நடக்கும். யாமிருக்க பயம் ஏன் உனக்கு? இதற்கு மேல
நீ கஷ்டப்படுறதுக்கு எதுவுமே இல்லைன்ற நிலைமையில தான் இப்போ இருக்க. ஏன்னா அவ்வளவு கஷ்டங்களையும் துன்பங்களையும் பிரச்சனைகளையும் உன் வாழ்க்கையில நீ சந்திச்சிட்ட. இனிமேலும் என் பிள்ளையான உன்னை இப்படியே துன்பத்தில் மூழ்கும்படி விட்டு வைப்பேனா உன் அப்பன்? கவலையை விடு. இதோ உன் கஷ்டத்தை போக்கி சந்தோஷத்தை தருவதற்காக இறுதி வாய்ப்போட நான் என் வேலோட உன்னை தொட்டு தேடி வந்துட்டேன். இப்போது இந்த வேல் தொட்ட உன் கரங்களில் உன் துன்பங்கள் எல்லாம் கரம் முன்னாலேயே முடிஞ்சு போய் காணாம போய் சந்தோஷமும் இன்பமும் உன் வாழ்க்கையில வந்து சேரும். உன் வேண்டுதல்களும் விருப்பங்களும் ஆசைகளும் எதிர்பார்ப்பும் எல்லாமே நிறைவேறப் போகுது. உனக்காக உன்னை காக்க உன் அப்பன் முருகன் நான் வந்து விட்டேன் தானே. கவலையை விடு. நம்பிக்கையோட உன்னுடைய கடமைகளை செய். வசந்த காலம் உனக்காக காத்திருக்குது என் செல்வமே. நீ விரும்பிய எல்லா மகிழ்ச்சியும் வளங்களும் உன் வாழ்வில் வந்து சேரும். உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக நான் காட்டுறேன். எதிலும் பொறுமை, எங்கும் பொறுமைன்னு பொறுமையாக நீ காத்திரு. எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு சீக்கிரமே நீ சந்தோஷப்படும்படி உன் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தையும் வசதி வாய்ப்புகளையும் வருமானத்தையும் கூட அதிகப்படுத்துறேன். எல்லா நல்ல பண்புகளையும் நல்ல வாழ்க்கையையும் உனக்காக நான் கொடுப்பேன் என் செல்வமே. உன்னுடைய கர்ம பலன்களையெல்லாம் நான் கழிச்சுக்கிட்டே வர்றதுனாலதான் கொஞ்சம் உனக்கு எல்லாமே தாமதமாகுது. ஒருபோதும் நம்பிக்கையை கைவிட்டுடாதே. யார் உன்னை கைவிட்டாலும் உன் அப்பன் முருகன் நான் ஒருபோதும் உன்னை கைவிட போறதில்ல. உன்னுடைய தீராத பிரச்சனைகள் எல்லாம் இப்போது தீரத்தான் போகுது. ஓயாத உளைச்சலோடும் ஓயாத கவலையோடும் இருக்கும் உன் மனசுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடு என் செல்வமே. நீயும் கொஞ்சம் உடம்பளவுல மனசளவுல ஓய்வு எடுத்துக்கிட்டினா எனக்கும் உன்னுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வசதியாக இருக்கும். உன் கூட இருக்கிறவங்களோட சந்தோஷமாக இந்த நாளை மகிழ்ச்சியாக நீ கொண்டாடு. முடிஞ்சா அமைதியாக அமர்ந்து முருகா முருகான்னு கொஞ்ச நேரம் என் நாமத்தை சொல்லி நீ தியானம் கூட செய்யலாம். இனி வரப்போகும் நாட்களை எல்லாம் நீ மகிழ்ச்சியாக எதிர்கொள்ளும்படி உனக்கான சந்தோஷத்தை நான் தரப்போறேன். தைரியத்தையும் ஆற்றலையும் சேர்த்துக்கொள். உனக்குள்ள அக மகிழ்ச்சி, அதாவது மனசுக்குள்ள அமைதியும் மகிழ்ச்சியும் வந்துட்டா புறம், அதாவது வெளியில இருக்கக்கூடிய துன்பங்களும் பிரச்சனைகளும் உன்னை ஒன்றுமே செய்ய முடியாது என் செல்வமே. மனசை மட்டும் மகிழ்ச்சியா வச்சுக்கோ. உன் வாழ்க்கையில சரி செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறுவதற்காக தான் இப்போது உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வந்துள்ளேன். இனி நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில அடுத்தடுத்து நடக்கும். வாழ்க்கையில அடுத்த கட்டம் உனக்கு ஆரம்பமாகிடுச்சு. வெற்றி படிக்கட்டை நோக்கி நீ பயணம் செய்ய போகிறாய் என் செல்வமே. இதுவரைக்கும் கஷ்டமாக இருந்த உன் வாழ்க்கை இப்போது மகிழ்ச்சியாக மாறுவதற்கான அறிகுறிகளை நீ உணர்ந்திருப்பாய். அப்படி உணரலேனா இனி வரும் நாட்களில் நீ அதை புரிந்து கொள்வதற்கு ஏற்றாற் போல நல்ல நல்ல விஷயங்களை நான் உனக்கு நடத்தி தருவேன். உன் வாழ்க்கையே நாளை முதல் மகிழ்வானதாக மாறப்போகுது. உனக்கு பிடிச்சது போலவே நீ உன் வாழ்க்கையை வாழப்போகிறாய் என் செல்வமே. ஒருவர் மீது உண்மையான அன்பு கொண்டு நேசிப்பதென்பது மிகவும் அழகான விஷயம். ஆனா இன்னொருத்தர் மேல ரொம்ப உரிமை எடுத்து நேசிப்பது அதைவிட அழகான விஷயம். யார் மேல அன்பு வச்சாலும் பாசத்தையும் நேசத்தையும் உரிமையையும் அவர்களுக்கு முழுசா கொடுத்துடு. அவங்க தப்பு செஞ்சா நீ சொல்லு. நீ தவறு செஞ்சதுன்னு அவங்க சொன்னா அதையும் ஏத்துக்கிட்டு மாத்திக்க தயாராக இரு என் செல்வமே. நீ நினைச்ச எல்லா விஷயங்களையும் இனி ஒவ்வொன்றாக நான் உனக்கு நடத்தி கொடுக்கிறேன். உன் வாழ்க்கையில நீ பட்ட துன்பங்களும் கஷ்ட காலமும் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் உனக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். உன் வாழ்க்கையில நீ வெற்றியை பார்க்க போகிறாய் என் செல்வமே. நீ யோசிக்காம செஞ்ச விஷயங்களால் தான் இதுவரைக்கும் துன்பத்தை சந்தித்தாய். அதை சரி செய்ய வேண்டும் என என்னிடம் மன்றாடி கேட்டு விட்டாய் தானே. இப்போது உன் வாழ்க்கையில நடக்க போற விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நான் நடத்தி முடிக்கிறேன். இனிமே எந்த தவறும் பிரச்சனைகளும்
உன் வாழ்வில் வராத அளவுக்கு எல்லாத்தையுமே நான் சரி செய்கிறேன். கொஞ்சம் துன்பம் வந்தாலும், கொஞ்சம் பிரச்சனை வந்தாலும், கொஞ்சம் சிக்கலே வந்தாலும் கூட அதை பெருசா நினைச்சு பயப்படாத. எல்லாமே உன் வாழ்க்கையின் அடுத்த கட்ட பாதையை நோக்கிதான் போகுது. உன் பிரச்சனைகளை சரி செய்ய உன் பிரச்சனையே உனக்கு உதவும். அதாவது முல்லை முள்ளால் எடுப்பது போல ஒரு பிரச்சனையை சரி செய்யதான் இன்னொரு பிரச்சனையை நான் உருவாக்குறேன்ற உண்மைய நீ புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கை உயரும். நீ நினைத்ததெல்லாம் நடக்கும். உன் வேண்டுதல்களும் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகிறது.